ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் அங்கேருந்து அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்ன பார்க்கலாம். ரிஜியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்டு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் சென்னை. ஸோ இந்த 5 இடத்துல கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிஜியனில் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துடலாம். டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரிஜியனில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் அண்டு கடலூர். டிஎன்எஸ்டிசி சேலம் ரிஜியனில் பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி. டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் ரிஜியனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு. டிஎன்எஸ்சி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சிடிசின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஒன்லி எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ இன்ஜினியரிங், அதாவது எனி கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், டிகிரி படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம், வித்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம், வித் டிப்ளமோ ஹோல்டரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. 2020, 2021, 2022, 2023, 2024 ஆக மொத்தம் 5 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துக்கு படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 இயர் மட்டும் தான் அப்ரெண்டிஸ்ஷிப்பு. நீங்கள் 1 இயர் முடிஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைபண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிகிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் சம்பளமும், டிப்ளமோ டெக்னீஷியனில் படிச்சிருக்கிறவங்களுக்கு அப்ரெண்டிஸில் 8,000 ரூபாய் சம்பளமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டு ஒர்க்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரிஜியன், சேலம் ரிஜியன், கோயம்புத்தூர் ரிஜியன், இது எஸ்டிசிடி சென்னை ரிஜியன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸும் டிப்ளமோ அப்ரெண்டிஸும் கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்சிடி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரிஜியன்லையும் சென்னை ரிஜியன்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா சப்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரிஜியன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேகன்சி, டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேகன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டேட் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் ட்ரைனிங், அதாவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜியன், திருநெல்வேலி ரிஜியன், சென்னை ரிஜியன் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்எஸ்சி ரிஜியனில் வந்து விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, எஸ்டிசி கொடுத்துருக்க 5 ரிஜியன்லேயே வந்து கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது ஏறலாம் இறங்கலாம், அந்த வேகன்சி வந்து ஏறலாம் இறங்கலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆஸ் பர் எஸ்சிடிசியை பொறுத்து மாறும் சொல்லியிருக்காங்க. இதே மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதை கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங், டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், வித் ரிலவெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபஷனல் ரெகக்னேஷன் எந்த கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி கவுன்சில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆகிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் கிராண்டட் யூனிவர்சிட்டி கம்பல்சரி ரெஜிஸ்டர் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிராண்டட் பை இன்ஸ்டியூட் ஆஃப் ரெகக்னைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெண்டுமே ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆகி கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்சஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டி, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஎம், பிசிஏ எக்ஸட்ரா வந்து அவங்களே அப்ரூவல் ரெகுலர் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும், வித் யூனிவர்சிட்டியில் வந்து கம்பல்சரி அப்ரூவ் ஆகின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க அப்ளை பண்ணுறப்போ தான் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் ரிசர்வேஷன் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா கைட்லைன் அண்டர் அப்ரெண்டிஸ் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிளைமேட் ரிசர்வேஷன் அவங்க சேம் கொடுத்துருக்காங்க. நான் கிளைமேட் கொடுத்துருக்காங்க. வித் ஓபிசி எல்லாமே அதே சேம் கொடுத்துருக்காங்க. அது தம்பி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளால. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அப்ரெண்டிஸ் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா
Board of Operations Training in interested with the task of preparation of shortlisting of the online application data. Shortlisting of candidates will be done based on the percentage of marks obtained in the basic prescriptive qualification as applicable to the respective discipline. Shortlisted candidates shall be intimated through the registered email ID. Shortest candidate have to appear the ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எஸ்சிடிசிஎல். அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் அதாவது எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக டிஸ்கிரிப்டிவ் டாப் செக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஹை கிரேடு எவ்வளோ லோ கிரேடு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு செலெக்ஷன் டாஸ்க்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்டர் அண்ட் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 டிஜிட்டுக்கு வந்து கோடு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் அப்லோட் த பிஇ, பிடெக், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், டிப்ளமோ, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அதுக்கான மார்க் ஷீட் மொத்தமே கன்சல்ட்டாக பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து சிபி அதாவது உங்களுக்கு கிரேட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரேடில் வந்து 10 வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி வைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ, அதாவது ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி என்ரோல்டு இன் த ஓல்டு நேஷனல் ரிப்போர்ட். அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஆர்டி மேத்ஸ் கவர்மெண்ட் ஹோட்டலில் வந்து லாகின் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த ஜாபுக்கெல்லாம். இப்போ வந்து அதை கம்பைன் பண்ணி புது போர்ட்டலாக கொடுத்துருக்காங்க. அதாவது nats.education.government.in கொடுத்துருக்காங்க. அதில் அதுக்கான லாகினை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் நியூ போர்ட்டலில் வந்து நியூவாக தான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதிக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளை ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ரெஜிஸ்ட்ரேஷனுமே சேர்ந்து ஒரே டேட் தான் கொடுத்துருக்காங்க, 21/10/2024. டிக்ளேர் ஷார்ட்டஸ்ட் என்னையும் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா 28/10/2024. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்னு சேலம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அந்த சேலம் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா 13/11/2024 15/11/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.